பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய மு க ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறையினர் இரவோடு இரவாக கைது செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளவர், ஆம்ஸ்ட்ராங்கை இழந்து வாடக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என்று அனைவருக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த கொலை வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையை கண்டித்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை எதிரே தற்போது 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை எழும்பூரிலிருந்து சென்ட்ரல் வரக்கூடிய பயணிகள் நடந்து வருவது உகந்ததாக இருக்கும். ஏனென்றால் அந்த பகுதியில் தற்போது முழுமையாக போக்குவரத்து என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வரக்கூடிய போராட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். கட்சியினர் அமைதி காக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் உடைய தேசிய தலைவர் மாயாவதி வலியுறுத்தியிருக்கும் நிலையில் நாளை ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவருடைய உடலுக்கு பிரேத பரிசோதனை நடத்தி முடித்து உறவினரிடம் ஒப்படைப்பதற்கு ஏதுவாக காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும். இது ஒரு அரசியல் படுகொலை. திசை திருப்ப காவல்துறை முயற்சிக்கிறது. அதே நேரத்தில் பொது இடத்தில் உடலை வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற 4 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தகவலுடன் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருது. தொடர்ந்து கூட்டம் அதிகரித்து வருவதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? காவல்துறை தரப்புல இதுவரைக்கும் ஏதாவது காம்ப்ரமைஸ் கொண்டு வர முயற்சி மேற்கொண்டிருக்காங்களா? அவங்களுடைய டிமாண்ட் ஏதாவது இறங்கி வந்திருக்காங்களா? தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு 4 கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கட்சி நிர்வாகிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையினுடைய வளாகத்தின் வெளியேயே இருக்கக்கூடிய பிரதான சாலையில் இந்த போராட்டமானது கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக நடந்து வருகிறது. அவர்களது முக்கிய கோரிக்கைகள் 4 கோரிக்கைகள். அதில் முதல் கோரிக்கை என்னவென்றால், இதை திட்டமிட்ட ஒரு கொலை, அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட்ட ஒரு கொலை. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பொது இடத்தில் வைத்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். அது மட்டும் அந்த 2 இடங்கள் அவர்கள் குறித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த 2 இடங்கள்ல வைக்கிறதுக்கான அனுமதியை கொடுக்க வேண்டும் என்று 4 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையின் சார்பாக பேரணியாக சென்று உடலை எடுத்துச் செல்வதற்கான அனுமதி கிடையாது. வீட்டின் அருகேயே இருக்கக்கூடிய பகுதியில் உடலை வைத்துக் கொள்வதற்கு மட்டும்தான் அனுமதி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் சாலை மறியலில் ஈடுபட்டு இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முக்கிய பிரதான சாலையாக பார்க்கக்கூடிய பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இந்த சந்திப்பில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதால் பூந்தமல்லி நெடுஞ்சாலை, அண்ணா சாலை மற்றும் பிராட்வே செல்லக்கூடிய சாலைகள் அனைத்துமே போக்குவரத்து முடங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. இதனால் சென்ட்ரலில் இருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கோயம்பேடுவிலிருந்து சென்ட்ரல் நோக்கி வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் சுற்றுப்பாதை செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 4 டிசி ஒரு ஏசி ஒரு தலைமையில் இந்த பாதுகாப்பானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் குறிப்பாக என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இப்ப போலீசார் அப்படின்னா, ஒரு புறமாவது சாலையை வழிவிட்டு இந்த போராட்டத்தை தொடருங்கள். ஏன்னா நிறைய ஆம்புலன்ஸ் வருது. ராஜீவ்காந்தி மருத்துவமனை தான் தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை. அதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு இடங்களில், சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஆம்புலன்ஸ்கள் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் சாலை வழிவிட்டு ஒரு ஓரத்தில் இந்த போராட்டத்தை தொடருங்கள் என்று பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பதன் காரணமாக, ஏனென்றால் ஒரு தொடர்ந்து பேசலாம். தற்போது இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு சாலை மறியல் போராட்டம் சம்பவத்தை பொறுத்தவரை காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுத்து சில கைது செய்யப்பட்டுள்ளன. இது முதல் கட்ட நடவடிக்கை. இதன் பின்னர் வேற யாராவது விசாரணை
இப்பவும் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நீங்க கலைஞ்சு போகலாம். கலைந்து போக மறுத்து இங்கே இருந்தீங்கன்னா கைது பண்ணுவது